வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர் சரவணன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நீட் எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டு எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது, அதாவது நீட் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் தான் இது. வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்டிஏ என்று அழைக்கப்படக்கூடிய நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி அதோட வெப்சைட்டில் இந்த ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, நேஷனல் எலிஜிபிலிட்டி கோம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் UG 2026 இதில் பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு ப்ரொவிஷனல் கொடுத்துருக்காங்க. நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி நீங்கள் வீட்டிலேருந்தே இந்த நீட்டுக்கான ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணலாம். நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருங்க. அதே மாதிரி நீட்டுக்கு அப்ளை பண்ணும்போது என்டர் த பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்க, அந்த பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பின்னு இருக்கும். இந்த செக்யூரிட்டி பின்ங்கிறது வேறு எதுவும் இல்லை, கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், QU I2Aன்னு இருக்கும். இதை கொடுத்துட்டு ஜஸ்ட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஹால் டிக்கெட்டு நீட்டுக்கான அட்மிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு மறந்துருப்பீங்க. பாஸ்வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிவிட்டு கீழே ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு OTP வரும். அந்த OTPயை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ நீட்டுக்கான அட்மிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீட் எக்ஸாம் எழுதும்போது OMR ஷீட் வந்து எப்படி இருக்கும், எவ்வளோ கொஷின் வந்து கேட்பாங்க, ஃபிசிக்ஸில் எவ்வளோ கொஷின் இருக்கும், கெமிஸ்ட்ரி எவ்வளோ கொஷின் இருக்கும், பயாலஜியில் எவ்வளோ கொஷின் இருக்கும்னு சொல்லி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நீட் ரிப்பீட்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் எழுதுவீங்க பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் இந்த வீடியோஸ்லாம் கொஞ்சம் மெயினாக பாருங்கள், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ கொஷின் பேப்பர்னால் இப்படி தான் இருக்கும். A பார்ட்டில் ஃபிசிக்ஸ் எவ்வளோ கொஷின் இருக்கும், B பார்ட்டில் ஃபிசிக்ஸ் எவ்வளோ கொஷின் இருக்கும், அதே மாதிரி A பார்ட்டில் கெமிஸ்ட்ரி எவ்வளோ கொஷின்ஸ் வந்து அலாட்மெண்ட் பண்ணுவாங்க, B பார்ட்டில் கெமிஸ்ட்ரி எவ்வளோ கொஷின்ஸ் வந்து அலாட்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி A பார்ட்டில் பயாலஜி ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. பயோ பாட்னி ஒரு பர்டிகுலர் கொஷின் இருக்கும், அதே மாதிரி ஜுவாலஜி ஒரு பர்டிகுலர் கொஷின் இருக்கும். B பார்ட்டில் ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் ஒரு பார்ட்டு, பயோ பாட்னி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டுன்னு இருக்கும். ஸோ இதை பார்த்துக்கோங்க. மெயினாக அந்த அப்ளிகேஷன் நம்பரு, பாஸ்வேர்டு இது ரெண்டும் இருந்தால் தான் உங்களுடைய அட்மிட் கார்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னுவீங்க. மறக்காத இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னுவீங்க. ஏற்கனவே நீட் ரிலேட்டடாக 2 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய OMR ஷீட் வந்து எப்படி இருக்கும், உங்களுடைய கொஷின் பேப்பர்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி தொடர்ந்து வீடியோ அடுத்தடுத்து அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காத இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இமீடியட்டாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் ரெகுலராக கொடுக்கக்கூடிய அப்டேட்லாம் நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல். ஸோ இதான் தகவல். அனைவருக்கும் நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவி செல்வங்கள் தேர்வில் வெற்றி பெற்று நல்ல மதிப்பெண் பெற வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.